ஹாய் மேன்சி, வணக்கம். இன்றைக்கு எத்தனையாவது பர்த்டே? 11வது பர்த்டே. இன்றைக்கு வந்து வீட்டை வந்தோம். நீங்கள் அத்லெட்டிக் ப்ராக்டிஸுக்கு வந்து துரையப்பா ஸ்டேடியத்தில் நிற்கிறபடியே இங்கே தேடி வந்திருக்கிறோம். எங்களை தெரியும், நாங்கள் அடிக்கடி வந்திருக்கிறோம். ரைட், நாங்கள் வந்து எம்கே சர்ப்ரைஸ் கிஃப்ட் டெலிவரி ஈவெண்ட்ஸ்லேருந்து வந்திருக்கிறோம். முதல்ல வந்து எங்கள் எம்கே சார்பாகவும் இந்த கிஃப்ட் அனுப்பினவங்க சார்பாகவும் மான்சிக்கு இனிய 11வது பிறந்தநாள் வாழ்த்துக்கள். ரைட், அடுத்தது என்ன கேட்போம்? யார் அனுப்பினு கேட்போம். யார் அனுப்பியிருப்பாங்க மான்சிக்கு? பெரியம்மா. என்ன பேர்? கண்ணா பெரியம்மா. எங்கே இருக்கிறாங்க? பிரான்ஸில். இல்லை, கண்ணா பெரியம்மா அனுப்ப இல்லை. வேறு யாராவது? பெரியப்பா. என்ன பேர்? திலீப். அவங்களும் பிரான்ஸா? இல்லை. ரெண்டு பேரை சொல்லியிருக்கிறீங்க, அவங்க ரெண்டு பேருமே அனுப்பலை. வேறு யாராவது? அத்தை. என்ன பேர் அத்தைக்கு? நிரஞ்சனா. அவங்களும் பிரான்ஸா? இங்கே வந்து நிற்கிறாங்க. இல்லை. மாமா. என்ன பேர் மாமாக்கு? நேசன் மாமா. இல்லை, நானச்சன் வந்தோடனே என்ன கண்டோடனே அபிமாமாவை தான் சொல்லுவீங்கன்ட்டு, பட் நீங்கள் அவங்கள சொல்லலைன்னு நடுவில் உங்களோட வீட்டை வந்திருக்கிறேன். அப்போ நான் நினச்சேன் என்ன கண்டோன்னே அபிமாமாவை தான் சொல்லுவீங்கன்ட்டு, பட் அவங்கள அபி அண்ணாவை தான் சொல்லுவீங்கன்ட்டு, பட் நீங்கள் அவங்கள விட்டு கன பேரை சொல்லிக்கிட்டு இருக்கிறீங்க. இல்லை, அவங்களும் இல்லை. வேறு யாராவது? சரி, ஃபஸ்ட்டாக வந்து யார் மேன்சியை வாழ்த்தி ஹாப்பி பர்த்டே மேன்சி என்று போட்டு ஒரு அழகான கேக் ஒன்று அனுப்பியிருக்கிறாங்க. விஷயம் ஹாப்பி பர்த்டே. ரைட், ஹாப்பி பர்த்டே மேன்சி என்று போட்டு ஒரு அழகான கேக் கொண்டு அனுப்பியிருக்கிறாங்க மேன்சிக்கிட்டே. ரைட், யாராக இருக்கு மேன்சி? கிசானிக்கா? கிஷானி அக்காச்சி. அவங்க எங்கே இருக்கிறாங்க? பிரான்ஸில். இல்லை. குட்டி சித்தா. என்ன பேர் அவங்களுக்கு? நிரோ. இல்லை. குண்டு சித்தா. அவங்களுக்கு என்ன பேர்? கேரிசன். இல்லை. சரி, நீங்கள் சொன்னதுக்குள்ள ஒருத்தங்கண்ட யாரா இருக்கு? குண்டு சித்தா. என்ன பேர் சொன்னீங்க அவங்களுக்கு? கேரிசன். இல்லை. அது யார்ட்ட மகன்? கேரிசன். அப்பமாண்ட. இல்லை. சரி, பார்ப்போம். அடுத்து அவங்கள வாழ்த்தி உங்களை ஒரு ஹாப்பி பர்த்டே விஷ் பண்ணி கார்டு அனுப்பியிருக்கிறாங்க. நான் பார்ப்போம். ஓகே, ஓப்பன் பண்ணுங்க பார்ப்போம். என்ன அனுப்பியிருக்கிறாங்க? எவ்வளோ காசு அனுப்பியிருக்கிறாங்க? 20,000 ரூபாய் காசு வந்து அனுப்பியிருக்கிறாங்க. கேக் அனுப்பியிருக்கிறாங்க. பட் மேன்சி குட்டிக்கு விருப்பமானதை வந்து வேண்ட சொல்லி ஒரு வாழ்த்தி, உங்களை ஹாப்பி பர்த்டே என்ற வாழ்த்தி ஒரு விஷிங் கார்டோட வந்து 20,000 ரூபாய் காசும் அனுப்பியிருக்கிறாங்க. நீங்கள் ஃபைனலாக கண்டுபிடிக்கணும். நிறைய ஃப்ரெண்ட்ஸ் நிற்கிறாங்க கேக் கட் பண்ணுறதுக்கு. அப்போ நான் கேக்கை கட் பண்ணிவிட்டு பார்ப்போமா யாருன்னு? ஓகே. ஹாப்பி பர்த்டே டு யூ, ஹாப்பி பர்த்டே டு யூ, ஹாப்பி பர்த்டே
dear Mansi. Happy birthday to you. கை தட்டுங்க. ரைட் எல்லாரும் சேர்ந்து தீர்த்து விடுங்க. சரி எல்லாரும் பிடிங்க ஹையா. சரி இப்போ மேன்சிக்கு வந்து அனுப்பினவங்க சார்பாக வந்து கேக்கும் கட் பண்ணிட்டோம். யார் அனுப்பியிருப்பாங்க மேன்சி சொல்லுங்களேன் ஃபைனலில். ஏதாவது ஐடியா இருக்கா? எனக்கு குண்டு சித்தா அனுப்பல. கண்ணா பெரியம்மா இல்லை. சரி நான் சொல்லட்டா அப்போ திலீப் பெரியப்பா ஃபைனலாக அவங்களா? ரைட் உங்களுக்காக வந்து பிலிப் குமார் அவங்களும் அவங்களோட ஒய்ஃப் ருஷானி அவங்களும் 2 பிள்ளைகள் அவங்களும் சேர்ந்து ஃப்ரான்ஸ்லேருந்து மேன்சிக்கு இந்த ஒரு இன்ப அதிர்ச்சியை வந்து கொடுத்துருக்குறாங்க. எதிர்பார்க்கல தானே? ரைட் ஹாப்பியா நீங்கள் என்ன சொல்ல போகிறீங்க? தேங்க்யூ. ஓகே மீண்டும் எங்கள் எம்கே சார்பாகவும் இந்த கிஃப்ட் அனுப்பின மேன்சியின் பெரிய பையன் பிலிப் குமார் மற்றும் பெரியம்மா ருஷானி மற்றும் பிள்ளைகள் 2 பேர் சார்பாகவும் மேன்சிக்கு இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்களை கூறி உங்களை வந்து விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.